போதைப்பொருள் சம்மந்தமாக 12வது பதிவு. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிக்கோட்டினை பற்றி தான். நிக்கோட்டினோட வேலையே நம்ம உடல் உறுப்புகளில் இருந்துட்டு நம்ம எந்த போதைப்பொருளை பயன்படுத்துகிறோமோ அதை கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு உந்துவிசை அது இருக்குது. இதை லாங் டேர்மில் நீங்கள் கண்டினியூவாக கன்சியூம் பண்ணும்போது ஹார்ட் டிசீஸு, ஃபேட்டி லிவர், அப்புறம் பக்கவாதம் போன்ற வியாதிகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து எப்படி வெளிவரதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் நினச்சாலாம் அதுலேருந்துலாம் வெளில வந்துட முடியாது. ப்ராப்பரான ஒரு டாக்டரோட கன்சர்ன் இல்லாமல் சடனாலாம் நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த விஷயங்களை உணர்ந்து அந்த போதைப்பொருள் சம்மந்தமான பழக்கத்துலேருந்து வெளில வாங்கங்கிறதுக்காக தான். ஏன்னா சின்ன வயசில் கள்ள சாப்பிட்டாலும் சரிச்சுன்னு சொல்லுவாங்களா, அதுக்காக தான் இந்த பதிவு.